2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவா அதிமுகவா தாவேகா என்ற பரபரப்பு போயிட்டு இருக்க நிலையில நேற்று ஒரு சம்பவம் வந்து நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் பண்ணியிருக்காரு சொல்லலாம். என்ன அப்படி ஒரு சம்பவம்னா, நேற்று அரியலூரில் நடந்த நாம் தமிழர் கட்சி மாநாட்டில் வந்து அந்த சீமான் ஐயா வந்து கொற்ற மலையில கொஞ்சம் கூட அசராம இங்க அவரோட மேடையோட பேச்சை வந்து கண்டினியூ பண்ணியிருக்காரு. இது மூலமா என்ன தெரிய வருதுன்னா, தமிழ்நாடு எந்த சூழ்நிலையும் வந்து பாதியில விட்டு போயிட மாட்டாருன்னு ஒரு ஆணித்தரமான நம்பிக்கையை கொடுக்குறாருன்னு சொல்லலாம். சீமான் மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சியை நம்பி வந்த மக்களுமே வந்து சீமான் மாதிரியே வந்து மன வலிமையோட கொஞ்சம் கூட நவராம அந்த கொற்ற மலையில உட்கார்ந்து அவர் பேசுறதை வந்து கேட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். இது மூலமா என்ன தெரிய வருதுன்னா, சீமான் மட்டும் இல்லாம சீமானை நம்பி இந்த மக்களுமே வந்து சீமான் மாதிரி மன வலிமையோட இருக்கவங்க அவங்க நம்பி போனா வந்து அவங்க கை விட்டுறப்படாங்க போறது. அதனால வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுக தவிர்த்து யாராவது புதுசா ஒருத்தவங்க ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறவங்க தான் தாவேகா மட்டும் மைண்ட்ல வச்சுக்காங்க. 15 வருஷம் ஒருத்தர் குரல் கொடுத்து நாம் தமிழர் கட்சியோட தலைவர் சீமானே மைண்ட்ல வச்சுக்கோங்க சொல்லணும். ஏன்னா அந்த மனுஷன் தமிழுக்காக அவ்வளவு குரல் கொடுத்துருக்காரு. அதனால 2026 சட்டமன்ற தேர்தலில் எல்லாரும் யோசிச்சு வாக்களிப்பீங்க. நான் வந்து ரொம்ப